ஹலோ ஆல், ஐம் கீர்த்தனா. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸாக கிண்டர் கார்டன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் கிட்ஸையும் வந்து பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய இந்த 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்ச்சில் இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய யங் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னன்னு தெரியுங்களா? ப்ளே ஸ்கூலில் விடலாமா, இல்லை ஹையர் செகண்டரியிலே விடலாமா, அதாவது சின்ன ஸ்கூலில் விடலாமா, பெரிய ஸ்கூலில் விடலாமா அப்படிங்கிற டவுட்டு தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. உங்கள் குழந்தைய ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்கள் குழந்தை உங்களை விட்டுட்டு ஒரு ½ வந்து மற்றவங்ககிட்ட, அதாவது அம்மா அப்பாவை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட ஒரு ½ இருக்காங்க அப்படின்னாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபீடிங் அவங்களால பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு தேவையானதை அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்க முடியும். அவங்களுக்கு தேவையானதை அவங்களால கேட்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஹையர் செகண்டரி ஸ்கூலில் விடலாம். இன்னொன்று, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு ப்ளே பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெரிய ஸ்கூல்லையே வந்து விடலாம், ஓகேங்களா? இந்த 3 விஷயத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களோட குழந்தை வந்து இந்த விஷயம் என் குழந்தைகிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ளே ஸ்கூல்லையே வந்து விடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் அதை போங்க. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைய நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங், உங்களை விட்டுட்டு, அதாவது ஃபாதர் மதரை விட்டுட்டு மற்றவங்க கிட்ட ஒரு ½ இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். செல்ஃப் ஃபீடிங் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு இடத்துல உட்காந்து ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன ஸ்கூலில் விடலாமா, பெரிய ஸ்கூலில் விடலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரியான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.